ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டோமா கேர். சர்ஜிக்கல் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோமா கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்கிரமாக நம்ம வந்து கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டோம் நல்லா அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ இப்போ ஸ்டோமா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிங்க் டு ரெட் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு மாய்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈரப்பதமாகவே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் நார்மல். ஸோ இந்த ஸ்டோமாவில் ஓப்பனிங் இருக்கும், அந்த பவுச் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அது எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1/8 இன்ச்சு 3 to 5 mm அந்த ஸ்டோமாவோட சைஸை விட பெருசாக இருக்கணும். அடுத்தது அந்த பேக் வந்து ஃபுல்லாக அப்படியே கழுத்து வரைக்கும் வர அளவு வெயிட் பண்ணக்கூடாது. 1/3 ஃபுல்லானோடனே எம்டி பண்ணிடணும். அதே மாதிரி அந்த பேக் அப்ளையன்சஸ் வந்து 3 to 7 டேஸ்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சரி, இப்போ ஸ்டோமாவோட கலரை வச்சே பாதி கண்டுபிடிச்சிடலாம். பிங்க் டு ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல். அதே பேல் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குது, இல்லை அந்த இடத்துக்கு பிளட் ஃப்ளோ வரலன்னு அர்த்தம். அடுத்து டஸ்கி பர்பிள் கலர் அதை மாதிரி பிளாக் கலர் அதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இஸ்கீமியா நெக்ரோசிஸ் ஆகிடுச்சு, சுத்தமாக பிளட் சப்ளை இல்லைன்னு அர்த்தம். ஸ்டோமா ப்ரொலாப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்கின்னோட மேலேயே வந்திருக்கும், வெளியில் பார்க்க வந்திருக்கும். ரெட்ராக்ஷன் அப்படின்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப லீக் ஆகும். இந்த பேஷண்ட்க்குலாம் வந்து கேஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும்.